அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா மன்னார்குடியிலேருந்து திருமோக்கோட்டை வழியாக பெருகவானந்தன் வழியாக முத்துப்பேட்டை போகிற ரோடு இது பார்த்திங்கன்னா 2 புறமும் திருமோக்கோட்டைக்கு அடுத்தது திருமோக்கோட்டையிலேருந்து பெருகவானந்தன் சாலையில் போகும்போது இதை வீடியோ எடுத்தேங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிராமப்புற சாலை தான். அது நல்லா சாலையை அகலப்படுத்தி இந்த மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, எங்கே பார்த்தாலும் சாலைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அதை பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது ஒரு பெரிய பாலம். இந்த பாலத்தை கடந்து இப்படி போனோம்னாக்கா இந்த மாதிரி வருது. இந்த ரோடு பாருங்கள், போக எவ்வளோ தூரமாக இருக்க மாதிரியே தெரியுது பாருங்கள். ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அது 2 பக்கமும் நல்ல மரங்கள் வளர்ந்து, சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா 2 புறமும் உள்ள மரங்கள் அடர்ந்து சூழ்ந்துருக்கும். அந்த சூழ்ந்துருக்கிறத பார்த்தோம்னா ஒரு குகை மாதிரி காட்சி அளிக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் ஆற்றுக்கரை ஓரம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கரை ஓரங்கிறதுனால இந்த கல் பறித்து இருக்காமல் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கமெல்லாம் வயல் பகுதியில் வயலெல்லாம் சுற்றி இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வயல் பகுதி தான். அதெல்லாம் இருபுறமும் வயல் பகுதியாக இருந்ததை அதை சுற்றி பிளாட்டு போட்டு வீடு கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்டி எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். இப்போ விவசாய நிலமெல்லாம் அழிஞ்சு போய் இருக்குதுனாக்கா இதுதான் காரணம். நிறைய இடத்துல இந்த விவசாய நிலங்கள்லாம் அழித்து இந்த விவசாய நிலத்தில் பிளாட்டு போட்டு வீடு கட்டி எவ்வளோ அற்புதமாக குடியிருக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் தண்ணி வரல, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா எப்படி இருக்கும்? மழை நீர் வடியணும். மழை பெஞ்சிச்சுன்னா மழை நீர் வடிஞ்சு வாய்க்காலுக்கு போகணும், ஆற்றுக்கு போகணும். அதெல்லாம் இருக்காது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுனாக்கா இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அமைய போகுது. இது பாருங்கள், அதை எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க. இந்த பாருங்கள், வயல் வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த வயலெல்லாம் பார்த்திங்கனாக்கா முப்போகம் விளையும். அந்த காப்பெல்லாம் முப்போகம்னா குருவை, சம்பா, தாளடி அப்படின்ட்டு 3 போகமும் விளைய வைப்பாங்க. அந்த அளவுக்கு தண்ணியும் வரும். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அழகாக தூங்குமஞ்சி மரம் இருக்குது பாருங்கள். இதான் நான் சொன்னேன்ல, 2 பக்கம் மரம் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் மரம் அப்படியே காடாக அமைஞ்சிருச்சு. இது பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் வயல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருப்பாங்க போட்டிருக்கு. எப்போ பிளாட்டு போடலாம், எப்போ விற்கலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க போட்டிருக்கு. அதனால் என்ன பச்சை பசேல்னு இருக்குது. பச்சை பசேல்னு எவ்வளோ காட்சி அளிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.